இல்லை அவர் உடம்பை குறைக்கணும். ஆக்சுவலாக அந்த காரில் இருக்கிற அந்த காக்பிட் இருக்கு இல்லையா, அதில் வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற அந்த நேரம்ங்கிறது வினாடிகளில் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கார் ரேஸில் சரியாக வரும். நீங்கள் கொஞ்சம் பல்காக இருந்து உள்ளே போகிறதுக்கே 1 நிமிஷம் ஆகி வெளியில் வரதுக்கு 1 நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே ஒரு சுற்றிட்டு வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக உள்ளே போயிட்டு வரீங்கன்னா அதுக்கேற்ற உடம்பை நீங்கள் காற்று மாதிரி வச்சுருக்கணும். அப்போ ஒரு டோட்டலாக இழைச்சி அப்படி இருக்கார். ஆனால் பிரிஸ்காக இருக்கார். இவங்களுக்கு பார்வையில் பார்க்கும்பொழுது அந்த உடல் ஒரேடியாக இழைக்கும் பொழுது இவங்களுக்கு தப்பான எண்ணங்கள் வருது. ஸோ அப்படிலாம் ஒருபோதும் கிடையாது. ஹேர் கட் பண்ணது அவருடைய ஸ்டைலாக கூட இருக்கலாம். அவர் இப்போ சில பேர் வந்து ரொம்ப ஷார்ட் கட் பண்ணுறத ஒரு ஸ்டைலாக நினச்சி பண்ணுவாங்க. ஒருவேளை அப்படி பண்ணியிருக்கலாம் அவர். அதுக்காக வந்து இப்படியெல்லாம் பொருளியை கலப்பி போகிறது நிஜமாக ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த நீங்கள் உங்களுக்கே தெரியும் தமிழ்லாம் அவர் கையில் ஒரு கட்டு தலையில் ஒரு கட்டுன்னு போட்டு விட்டுனா அவங்களே பதற வைக்கிறாங்க. இல்லை அதான் இந்த ரசிகர்களுடைய மனநிலை இருக்குல்ல, அது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு ஹீரோன்னா எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு இங்கே இழிவுபடுத்துகிறாங்க. கூட ஏஐ வேற வந்துருச்சு. இப்போ என்னென்னவோ பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக அப்படியே இருக்கு. அப்படியே பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேர்லாம் இங்கே இருக்கா இல்லை வெளிநாட்டில் கிடைக்குதா இல்லை அங்கேருந்து அதெல்லாம் பண்ணி அனுப்புகிறாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ரொம்ப அநாகரிகமாக போயிட்டு இருக்கு.